அம்பி கிட்டோ ஓயாம கிட்டு 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 நொட்டு நின்று செத்த நாள் ஒரு வேலை பார்க்க விடுறாளா? என்ன எதுக்கு இப்ப கிட்டு கிட்டு கூப்பிட்டு இருக்க? மாமி அங்க கூப்பிடுறா, நீங்க இங்க கூப்பிடுற, நான் யார்கிட்ட தான் வேலை பார்க்கறது? விளையாட்டு பையன் விளையாட்டு பையன் விளையாட்டு விளையாட்டு போயலா என்ன ஜோக் அடிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா மாமாக்கு வயசான காலத்துல மாமாவுக்கு கைத்தோதா ஏதாவது கை வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? நீ கை வேலை தான் செய்யணும். நீ வேற என்ன பண்றது? 7 பொண்டாட்டி கட்டி உன் தலையெழுத்து கை வேலை தான் செய்யணும். ஏய், என் கை தோதுக்கு ஏதாவது வேலை வெட்டி எனக்கு பார்த்து கொடுப்பேடாமா? என்னதான் உனக்கு பார்க்கணும்? உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆசிரத்தில் உட்காந்துருக்கலாம். உட்காருங்க. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. அப்புறம் என்ன கலவைக்கு உட்காரணும்? உட்கார்ந்தா தான் எந்திரிக்க முடியல. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஏன் உட்காரணும்? அதுக்காக நிக்கவும் முடியலையே. அப்ப உட்கார்ந்து ரெடி தானே? அவ்வளவுதான். பைய 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 வாயில வைக்கவாமா? அது ஒண்ணு தாண்டா, நீ செய்யல, அதையும் செஞ்சிடு. கேட்க வேணாமா? அது சரி அது சரி அது சரி. என்ன அம்பி, இன்னைக்கு அகத்துல என்ன சமையல் பண்ணிருக்க? என்ன விஷயம்? இல்ல கேட்டேன். புடலங்காய் பச்சடி. ஓஹோ, புடலங்காயில பச்சடி பண்றடா. நாடே அப்பா மடப்பிள்ளையில இருக்கிற மாதிரியே இருக்கடா. அடி 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 செல்ல பிள்ளை. சரி டேய், உன்னிடத்த முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும். என்னது? ரொம்ப நாளா எனக்கு ஆசை. என்னது? இருந்த என்ன பையன்? மாமிக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அக்ரஹாரத்தில் இருக்கிறவால காரிண்டு தூணு துப்பத்தான் செய்வேன். ஏமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு புரிய. நீ என்ன செய்வன்னு தெரியாது. மாமா சாமான்லாம் கிழங்கு மாதிரி இருக்கிறதுடா, ஆனா வேலை செய்ய மாட்டேன்றது என்ன பண்றது? இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. என்ன மாமா? ஏன் முடிஞ்சிருத்து? என்ன ஆயிடுத்து? நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. குழந்தை இல்லைன்னு ஒவ்வொன்றா கட்டி இப்போ 7 ஆத்துக்காரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நமக்கு இந்த வேலை தேவையா? ஏண்டா அறுக்க மாட்டான் அந்த இடுப்பை சுற்றி 57 கருக்கறவா எதுக்குன்னு கேட்குறேன். உனக்கு எதுக்கு 7 உண்டாட்டி? முந்தா நாள் தெரியுமா என்னது? காத்துல பெரிய கதை நடந்து போயிடுது. என்னது? நான் பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டேன். 7 பொம்முனாட்டி என்னைய சுத்தி உட்காந்துண்டு என்னென்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கா. பாயிண்ட் வச்சு விளையாடுறா. என்னடா பாயிண்ட் வச்சு விளையாடுறான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் 4 மாமி, இந்த பக்கம் 3 மாமி உட்காந்துண்டு தூக்கி நிப்பாட்டி எங்கிட்ட விழுகுதோ அங்கிட்ட ஒரு பாயிண்டா இப்படி வச்சு விளையாண்டு இருக்காடா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் விளையாட்டு பிள்ளை ஆயிட்டேன்டா. அது எங்கிட்ட விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா ஆமா. அது தெரியுமாமா? அக்ரஹாரமே காரிச்சுட்டு துப்புறது. ஆமா, அது வேதனையா இருக்கு. எனக்கு பிள்ளை இல்லைன்னு எவன் சொன்னது? ஏன் மாமா? நான் எதுக்கு இருக்கேன்? அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. இந்த வேலைலாம் சொல்லாத. முதல்ல சொத்தை பிரிக்கிறதுக்கான வேலையை பாரு. எதுக்குடா? என்ன என்ன சொல்ற? ஒரு ரகசியத்தை நீ மறைச்சிருக்க. ஆமா ஆமா ஆமா. நீ எல்லாரும் முன்னாடி என்னை கிட்டுங்கிற, நீ மாமானை கூப்பிட சொல்ற. ஆள் இல்லாதப்ப அப்பான்னு கூப்பிடுங்கிற. டேய், அது நம்ம 2 பேருக்கு உண்டான ரகசியம்டா. அது வெளியில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரகசியம் சொல்லாம். எனக்கு கண்டுபிடிச்சிட்டு என்ன விஷயம்னு. என்ன? என் தோப்பனார் இறந்து 3 வருஷம் கழிச்சு தான் எங்க அம்மா உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா. ஆமா ஆமா ஆமா. அம்புஜ மாமி இங்கே வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்திருக்கேன். அப்புறம் நான் யாருக்கு பிறந்தேன்? அக்ரஹாரத்தில் இருக்கவான்லாம் எல்லாரும் ஓ முகமும் என் முகமும் ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. எனக்கு தாடி வச்சா அப்படியே ஒன்னே மாதிரி இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, இந்த ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லாத. நீ கவலையே படாத. உனக்கு என்ன சொத்து வேணும் அவ்வளோதானே? கவலைப்படாத. காலையில் நம்ம ஊரில் பெரியவான்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுண்டு. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறேன், என் அடியிருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் உன் கீழ்கண்ட முகவரியில் எழுதி வச்சு விட்றேன். அது உன் அடியிருக்கின்ற சொத்தை நீயே வச்சுக்க. எனக்கு வேணாம். அதுக்கு எனக்கு மாமி மேவிலாசத்தை மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா. எதுக்கு? பரோட்டா கடை வச்சு அது குழைச்சிக்குவேன். அடி 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 அது என்ன அடிக்கிட்டான் கேட்குறேன். அது அடி கொண்டுடுவேன். பேடவா பேடவா பேடவான்னு என்னை மட்டும் பேசு. அக்ரஹாரமே உன் முண்டாட்டியை பற்றி பேசுது. எது பேசுது? எதுக்கு துப்புறேன்? நல்லா இருக்கும். ஏண்டா மாமிக்கு என்ன எடுத்து? மாமியா இந்த அம்மா நடவடிக்கை சரியில்லை. உன் வயசுக்கு அந்த பொம்பளை 7ஆம் தரமாக கட்டினது எவ்வளோ தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ, என்னடா நடந்தது? என்ன குழந்தை பாக்கியம் இல்லைன்னா? ஆமா, ராமானுஜத்துல பாராயணம் பண்றா. அதான் அவ அக்ரஹாரத்துல இருக்க பொம்முனாட்டி பூரா அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ராமானுஜர் அப்படி செய்யறார், அப்படி செய்யறார், அப்படி செய்யறார், நிக்க வச்சு செய்யறாரு, உட்கார வச்சு செய்யறார், படுக்க வச்சு செய்யறார் அப்படின்னு அவளை பத்தியே பேசிட்டு இருக்கா. அதுக்கு தான் அழைச்சிட்டு போடணும். அவ செய்யறா, அதனால பேசுறா. நீ செய்யல. இல்ல இல்ல போனேன். பாராயணம் பண்றா. சரி சரி. பாராயணம் கேட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு. ஆமா ஆமா. மாமியை நான் கூட்டிட்டு போனேன். ஏய், அவள் என் கைனாலே நான் தாண்டி கட்டிய என் பெண்டாட்டி. யாரு இல்லைன்னா அப்புறம் என்ன? ஆனா கூட்டிட்டு போறது நான் தானே. டேய், அழைச்சுண்டு போனேன்னு சொல்றா. பிராமணா குழந்தை மாதிரி அவசியம் இருக்க. எல்லாம் ஒண்ணுதான். மாட்டை வண்டியில பூட்டினேன். பூட்டி நாய். நாய் இல்ல, மாடு. பூட்டி நாய். பூட்டி நாய் இல்ல, பூட்டின மாடு. ஆமா, பூட்டி நாய். ஊட்டி நாய் நான் சொல்லிட்டு இருக்கேன். அபிஷ்டு, நீ பூட்டி நாய். பூட்டினேன்.
பூட்டின்ட்டு மாமியை கூப்பிட்டு ஏறுங்கோன்னேன் ஆஹா வண்டியில மாடு புதுசு இல்லையோ ஒரு இடத்துல நிக்கிது இல்லை மாமி சீக்கிரம் ஏறுங்கோன்னே ஆனா ஏறும்போது கூப்பிட்டு சொல்லிட்டேன் என்னன்னு மாமி ஒண்ணுக்கு போறதுன்னா போயிட்டு வந்துருங்க ஏன் மாமி எதுவும் நீர் கெடுப்பா அப்படி இல்லை வண்டியில ஏறி உட்காந்துட்டு இடையில நிறுத்துறாம்பி நான் ஒண்ணுக்கு போகணும்னு சொன்னேன்னா நான் ஓட்டும் போது நிப்பாட்ட மாட்டேன் ஓட்டும் போது ஒண்ணுக்கு நம்ம எப்படி நிப்பாட்ட முடியும் மாடு புதுசு கண்ட இடத்துல நிக்காது ஒண்ணுக்கு போயிட்டு ஓட்ட வேண்டியதானடா ஐயோ மாடு நிக்காதுன்னு சொன்ன வண்டி அப்புறம் மாமியும் போயிட்டு வந்து கையை கால அலமிட்டு ஏறிண்டா ஏறினோடனே பிடிச்சிக்கிட்டு ஓட்டி இருக்கேன் பாருங்க சக்கு 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 சக்குன்னு யார் நீ தானே பறந்து போறது அப்புறம் 11 அப்புறம் எப்படி ஓட்டுனாய் ராமானுஜகிராத்துல இறக்கி விட்டன் சரி எல்லா பொம்னாட்டியும் உட்காந்து கதை கேட்டுன்னு இருக்கா சரி ஓ ஆத்துக்காரி அங்க போனா சரி கதை கேட்டா கதை முடிஞ்சிடுத்து சரி ஆத்துக்கு வரணுமோன்னா கதை முடிச்சுட்டா வந்துட வேண்டியதானே கதை முடிச்சுட்டா அப்புறம் இங்கே அங்கேயே உட்காந்துட்டு இருப்பா கதை முடிச்சுட்டா வர வேண்டியதானே அதைத்தான் நான் கேட்கறேன் கதை முடிஞ்சுன்னு வராமே ராமானுஜகர் ஆத்துலயே இருந்தா எதுக்கு ராமானுஜகர் வந்து படார்னு கதவை அடைச்சுட்டா ஐயோ என்ன அடுத்து பாராயணம் கேட்கறதுக்கு எதுக்கு கதை அடைக்கணும் அதுதானே அப்படின்ட்டு இந்த சாவி போடுற துவாரம் இருக்கும்னு ஓட்டை ஆமா அந்த ஓட்டை வழியா கண்ணை வச்சு பாக்குறேன் மாமா படவா எத்தனை நாள் நீ நம்ம ஆத்துல பாத்திருக்கேன் சொல்லாதா எனக்கு கூச்சமா இருக்க இந்த கன்றாவி வேற நான் பார்க்க வாங்க ஏண்டா அதெல்லாம் அங்க நடந்த தப்பு என்ன தப்பு கதவை சாத்துன்ட்டு மாமி தொடையில ராமானுஜங்கார் போடுறான் மாமி தொடையில தொட்டானா இவா தொடையில அவா போடுறா ஓ தாளம் தாளம் அப்படி சொல்லு தாளம் எப்படி போடுறாது எப்படின்ற டிங்கி நாராம் மரத்தேப்பு புண்ட 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 நிறுத்து தூக்கி நாராம் பல்லே கூட